காருக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தேனி மாவட்டத்தில் இருக்க சின்ன சுருளி அருவிக்கு தான் போக போகிறோம். தேனி மாவட்டத்தில் மொத்தம் 2 சுருளி அருவி இருக்குது. ஒன்று கம்பை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கிற சுருளி அருவி, மற்றொன்று வருசநாடு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கிற சின்ன சுருளி அருவி. நாம் இன்னைக்கு வருசநாடு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கிற சின்ன சுருளி அருவிக்கு தான் போக போகிறோம். இந்த சின்ன சுருளி அருவி ஆல்மோஸ்ட் தேனியிலிருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற கோம்பைத்தொழுங்கிற வில்லேஜில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சின்ன சுருளி அருவிக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்கன்னா கூகுள் மேப்ஸில் சின்ன சுருளி ஃபால்ஸ்னு டைப் பண்ணாலே ரூட்டை உங்களுக்கு காமிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் தேனியிலிருந்து காணாவிளக்கு வந்து ரைட் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன சுருளி அருவியை ரீச் பண்ணுறதுக்கான டெஸ்டினேஷன் போர்டும் கிலோமீட்டரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே நீங்கள் இந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணலாம். இந்த சின்ன சுருளி அருவிக்கு கிளவுட்லேண்ட் ஃபால்ஸ்னு மற்றொரு பேரும் இருக்குது. இந்த சின்ன சுருளி அருவி எக்ஸாக்டாக மேகமலையின் தொடக்க பகுதியில் லொக்கேட் ஆகிருக்கு. மேகமலை ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால இந்த அருவி முழுவதுமே வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் செயல்படுது. உங்களோட வீக்கெண்டு ட்ரிப் பிளானில் இந்த இடத்த நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து வேற லெவல் என்ஜாய் பண்ண முடியும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொண்டு வரும் வாகனத்தோடு சேர்த்து அடல்ட் ஒருத்தருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க மற்றும் ஈவினிங் எத்தனை மணி வரை அலோவ் பண்ணுறாங்கங்கிற ஃபுல் டீட்டெயிலில் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாம் இப்போ தேனியிலிருந்து கிளம்பி 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் வெறும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் கடமலக்குண்டு ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம். அடுத்தது கோம்பைத்தொழு வில்லேஜை ரீச் பண்ண இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ கோம்பைத்தொழு வில்லேஜை ரீச் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வர்ற வழியிலேயே வாங்கிக்கோங்க. கோம்பைத்தொழு வில்லேஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கடை எதுவும் கிடையாது. சின்ன சுருளி அருவி இன்னும் 2 கிலோமீட்டர் தான் பெரிய போர்டே வச்சிருக்காங்க. நாம இப்போ சின்ன சுருளி அருவியோட செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு. நாம கொண்டு வர்ற வாகனத்துக்கு என்ட்ரி டோக்கன் வாங்கிட்டு போகலாம் வாங்க. இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற செக் பாயிண்டில் பைக்குக்கு 10 ரூபாவும், காருக்கு 50 ரூபாவும், மினி வேனுக்கு 100 ரூபாவும், 50 பேர் 60 பேர் வரக்கூடிய பஸ்ஸில் வந்தால் 200 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க. நீங்கள் எந்த வண்டியில் வர்றீங்களோ அந்த வண்டியை பொறுத்து ரேட்டு டிஃபர் ஆகும். அடுத்ததாக நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணியாச்சு. இங்கே அடல்ட் ஒருத்தருக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேர் போயிருந்ததுனால 60 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இந்த செக் போஸ்ட்டுக்கு மேலே வெஹிக்கிள்ஸ் எதுவும் அலௌடு கிடையாது. இங்கிருந்து ஒரு 800 மீட்டர் நடந்து போய் தான் அருவியை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ட்ரெக்கிங் பாதை ஒன்று இருந்துச்சு. அந்த பாதையில் மரம் செடின்னு அதிகமாக வளர்ந்துட்டதுனால அந்த வழியில் யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. நாம் இப்போ இந்த வந்தி தடத்தில் போய் தான் அருவியை ரீச் பண்ணி குளிச்சுட்டு வர போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு தான். வாங்க போகலாம். ஒரு வழியாக அருவியை ரீச் பண்ணியாச்சு. அந்த அருவியோட சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போது டைம் சரியாக ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு. நமக்கு 1 hour தான் டைம் இருக்குது. 4 மணிக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடணும்னு செக் போஸ்ட்டில் வார்ன் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சாங்க. காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரை தான் விசிட்டர்ஸ்க்கு அலௌடுன்னு செக் போஸ்ட்டில் சொன்னாங்க. அதனால் ஈவினிங் 4 மணிக்கு மேலே யாரும் வராதீங்க. பெண்கள் உடை மாற்றும் அறை பரவாயில்லை. லேடிஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தாலும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக வாங்க அருவியை போய் பார்ப்போம்.
பேருக்கு தாங்க இது சின்ன சுருளி அருவி. ஆனா கம்பம் ஏரியால இருக்கிற சுருளி அருவியை விட இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசா தான் தெரியுது. வாங்க நம்மளும் போய் ஒரு குழியில போடலாம். முக்கியமா இங்க மொபைல் சிக்னல் சுத்தமா டவர் இல்ல. நோ நெட்வொர்க்னு வருது. அது மட்டும் இல்லாம இங்க வர்றவங்க இங்க இருக்கிற வனப்பகுதிக்குள்ள செல்லவோ அல்லது இங்க இருக்கிற பாறைகளின் மீது ஏறவோ கூடாது. இது போன்ற தவற யாரும் செய்யாதீங்க. பிளாஸ்டிக் மற்றும் லிக்கர் இங்க ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். அது மட்டும் இல்லாம இங்க சோப்பு, ஷாம்பு போன்ற ரசாயன பொருட்கள் எதுவும் பயன்படுத்த தடை. உங்களோட பாதுகாப்பை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க. சேஃபா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. அடுத்ததா நம்ம சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு பிளேசஸா தெரிஞ்சுக்க போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய் பாய்.